ஒரு ஃபோனு ஒரு குடும்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பின்னமாக ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து வயசு பையன் எத்தனைக்கும் ஃபோன் தரலன்னு சொல்லிட்டு அந்த பையன் மலையிலேருந்து குதிக்கிறேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவை. அவங்க அப்பா காப்பாற்ற போன அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா கை தவறி விழுந்துட்டு இருக்காரு. இது விட என்ன இவங்க 2 பேரும் நடந்து வந்து பார்த்திங்கன்னா எதாச்சும் சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா தூரமாக தான் நின்று இருக்காங்க. இவங்க 2 பேரும் இறந்தது பார்த்தோன்னே அவங்க மனநிலைமை என்ன இருந்துச்சு, இப்படி ஒரு புள்ளையை நம்ம வளர்த்துட்டோமோன்ற மாதிரி ஒரு வருத்தப்பட்டாங்களா, இல்லை இவங்க இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுன்னு நினச்சி போய் விழுந்தாங்களான்னு தெரிலங்க. அவங்களும் வந்து சேர்ந்து விழுந்துட்டு இருக்கலாம். அவங்க வந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னோட பையன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பல பசங்களுக்கு வந்து அந்த கருத்து சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம சொன்னால் யாருக்கும் புரியாது. ஆனால் அந்த தாய் சொல்லியிருந்தா வந்து ஓரளவுக்காச்சும் பசங்க அதுலேருந்து வெளியே வந்துருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அவங்களும் குதிச்சுட்டான்னு வச்சுங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்ஸோட மனசுலையும் ஒரு பெரிய வந்து வருத்தத்தையும் இப்போ பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறன்ற வேதனையும் இருக்குது. என் பையனே நல்லா படிப்பாங்க, படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற பையன் இப்போ படிப்பு கண்டாலே வெறுப்புன்ற மாதிரி அவனுக்கு வருது. புக்கே எடுக்க மாட்டேன், நம்ம ரொம்ப கம்பேர் பண்ணாதான் எடுக்கிறேன்ற மாதிரி இருக்கான். ஆனால் படிச்சிடறான். ஆனால் அந்த ஃபோனு டிவி இது 2 தான் பசங்களுக்கு வந்து வாழ்க்கைன்ற மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம என்ன தான் உங்களுக்கு சொன்னாலும் அது புரியாத மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுங்களுக்கு இது ஒரு பெரிய கவலையாக தான் இருக்குது. அதனால் வந்து ஸ்கூலில் தாங்க வந்து பசங்களை வந்து நல்ல ஒரு ஆக்டிவிட்டி கொண்டு வரணும். படிப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நிறைய ஹோம்ஒர்க்கு நிறைய வந்து மக்கப் பண்ணுறது இந்தமாரி வரதுனால பசங்களுக்கு அந்த படிப்பு மேலே ஒரு வெறுப்பு தான் வந்து அவங்க எதை வந்து இது பண்ணிக்கணும்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து முடிக்கிறாங்க. அதனால் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருத்துக்கள் நம்ம படிக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம் பீரியடுன்னு ஒன்று வரும், எம்ஏ பீரியடுன்னு நினைக்கிறேன், அது மறந்துட்டேன். அந்த பீரியட் வரும். நம்ம ஈவினிங் ஆனால் சாயந்தரம் போகிற லாஸ்ட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் கொடுப்பாங்க. அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்கள், கதைகள், ஒரு மனுஷன் நல்ல மனுஷனை எப்படி வாழணும், எப்படி வருங்காலத்தை முன்னேறன்ற மாதிரி ஒரு கதைகள் வந்து சொல்லுவாங்க. அதுமாரி இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கானான்னு தெரியல. பசங்க வந்து அந்தமாரி எதனா ஒன்று கொண்டு வரணும். வெளி ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிட்டு நிறைய ஆக்டிவிட்டிக்கு சொல்லிக் கொடுக்கணும். பசங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு டூரோ அதுமாரி என்ன கூட்டிகிட்டு போகணும். ஸோ இந்தமாரி நிறைய பசங்களை வந்து மாற்றுறதுக்கு வந்து கல்வித்துறை வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் மாற்றணுன்றதை என்னோட வேண்டுகோள். அதேமாதிரி இந்த பேரண்ட்ஸுங்களும் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை நம்ம வந்து வீட்டில் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன ஆஃபீஸ் எதனா போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேர் யூஸ் பண்ணி இப்போ நானே அப்படி தான் யோசனை பண்ணுறேன். வீட்டுக்கு வந்து பெரிய ஃபோன் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு. நான் வீட்டுக்கு போனால் மோஸ்ட்லி ஃபோனை பார்க்க மாட்டேங்க. நான் கடையில் இருந்து தான் ஃபோனை பார்ப்பேன். ஸோ நம்ம தொழில் பண்ணுற நேரம் போக வீட்டுக்கு போனால் பேசாமல் வந்து ஃபோனை ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். இல்லைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ஃபோன் இதுலேருந்து அதில் மாற்றிக்கிற மாரி நம்ம வந்து எதனா ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது எதனா நம்ம பண்ணாதான் பசங்களை வந்து ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இப்போ 10th பசங்க +2 பசங்களுக்குலாம் கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் தருவோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நல்ல ஆக்டிவேட்டாக இருக்க பசங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்கு அதுமாதிரி வேறு எதனா வருது ஒரு மாதம் வந்து ஒரு ஸ்கூல் ஒரு ஏரியாவை டார்கெட் பண்ணி அதில் இருக்கிற பசங்களை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம். ஒரு வந்து ஸ்பீச், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலாம். ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஎம் விஜய் அவர்கள் பண்ணணும். அதேமாதிரி ஒரு டெலிகாஸ்ட் மாதத்துலேயோ ஒரு வாரத்துலேயோ ஒரு நாள் டெலிகாஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல கருத்து சொல்லிக் கொடுங்க. இந்த போதை பழக்கத்துலேருந்து பசங்களை வந்து போகாமல் அந்தளவுக்கு மாற்றுங்க. அதேமாதிரி வந்து இந்த பசங்களுக்கு சில பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்சிஜி மாரி வந்து பார்த்திங்கன்னா மரம் நடுறது அந்தமாரி ஒரு நிறைய வந்து ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூலில் கொடுக்கணும். அதேமாதிரி வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுத்து அந்த பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி நம்ம சிஎம் விஜய் கையால் பண்ணாங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து ஊக்குவிப்பாங்க. அதேமாதிரி பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும் சிஎம் கையால் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மக்கள் நீங்கள் என்ன நினைக்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிஎம் விஜய் அவர்கள் இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்னோட தாழ்வான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.